வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. வேலூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தையை கட்டைப்பையில் வைத்து கடத்தி சென்ற பெண்ணை பெங்களூருவில் கைது செய்து குழந்தையை மீட்டுள்ளனர். வேலை செய்த வீட்டில் முதலாளிக்காக குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தன் சின்னு தம்பதி. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சின்னு பிரசவத்திற்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 27ஆம் தேதி சேர்க்கப்பட்டார். அன்று இரவே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் பிரசவ வார்டில் இருந்து குழந்தைகள் நல வார்டுக்கு சின்னு மாற்றப்பட அங்கு தாய், சேய் இருவரும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்தனர். நிலையில் கோவிந்தன் தன்னுடைய மனைவிக்கு 31ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8 மணி அளவில் உணவு வாங்கி கொடுத்துவிட்டு வெளியில் சென்றுள்ளார். தாய் சின்னு உணவருந்தி கொண்டிருந்த போது குழந்தை அழுதுள்ளது. அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் குழந்தையை தான் கவனித்துக் கொள்வதாக கூறி குழந்தையை வாங்கிக் கொண்டார். சாப்பிட்டு முடித்து கை கழுவிவிட்டு வந்தபோது குழந்தையும் அந்த பெண்ணும் காணாமல் போனதைக் கண்டு குழந்தையின் தாய் சின்னு திடுக்கிட்டுள்ளார். ஆண் குழந்தை கடத்தப்பட்டது உறுதியான நிலையில் வேலூர் கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சாப்பிட்றதுக்கு அந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்குது. அப்புறமா நீ சாப்பிடு, பிள்ளை என்கிட்ட கொடு அன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு எங்கள் அம்மா வச்சுருந்துக்குது. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுது, சரிம்மா வச்சுக்க நான் கப்பாந்து சாப்பிட்றேன் குச்சிட்டுக்கிறது. குச்சிட்டு பின்னால் போய் இந்த மராஜ் என்ன பண்ணுக்குது, பார்சல் ஊற்றுது. இந்த பொண்ணு சாப்பிட்டு அப்புறம் என்னடா இந்த மராஜ் பின்னால் இல்லையாட்டு இந்த கவன் திரும்ப பார்த்துக்குது. இந்த மராஜ் ஒரு கணிச்சு பொம்பளையா. மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது நீல நிற புடவை கட்டிய பெண் ஒருவர் சுமார் 10 வயதுள்ள சிறுவனுடன் அந்த வார்டில் நடமாடி வந்தது தெரிய வந்தது. வார்டில் இருந்த 2 குழந்தைகளை தூக்கி கொஞ்சி உள்ளார் அந்த பெண். பிறகு சின்னுவின் குழந்தையை கொஞ்சிவிட்டு உடன் வந்த சிறுவனுடன் அவர் திடீரென்று அவசரமாக வெளியே செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. வெளியே செல்லும் போது அந்த பெண் ஒரு கட்டைப்பையில் வைத்து குழந்தையை கடத்திச் செல்வதும் உறுதி செய்யப்பட்டது. வேலூர் திருவண்ணாமலை சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கண்காணித்ததில் இடையன்சாத்து வரை அந்த பெண் செல்வது தெரிய வந்தது. குழந்தையை கடத்திச் செல்வதை தடுக்க பிற குழந்தைகளுக்கு கையில் டேக் கட்டி மருத்துவமனையில் RFID தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. குழந்தையை வார்டிலிருந்து வெளியே எடுத்து சென்றால் இதன் மூலமாக அலாரம் அடிக்கும். ஆனால் குழந்தையின் கையில் இருந்த டேக்கை பெற்றோர் கழற்றி கீழே வைத்துள்ளனர். அதனால் குழந்தை வெளியே செல்லும் போது எச்சரிக்கை மணி ஒலிக்கவில்லை என்று மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் பணியில் கவனக்குறைவாக இருந்த காவலாளியை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்திய பெண்ணை கண்டுபிடிக்க DSP திருநாவுக்கரசு தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட்டன. போலீசார் நடத்திய விசாரணையில் வேலூர் இடையஞ்சாத்து பகுதியை சேர்ந்த வைஜெயந்தி மாலா என்பவர்தான் குழந்தையை கடத்தி சென்று இருப்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் குழந்தை கடத்தலில் ஏராளமானோர் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவலும் வெளியானது. வேலூர் இடையஞ்சாத்து பகுதியை சேர்ந்த செல்லதுரை என்பவரின் வீட்டில் வைஜெயந்தி மாலா பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்துள்ளார். செல்லதுரைக்கு குழந்தை இல்லாததால் அவருக்காக வைஜெயந்தி மாலா குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. செல்லதுரை தற்போது பெங்களூருவில் வசித்து வரக்கூடிய நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையுடன் வைஜெயந்தி மாலா பெங்களூரு சென்று இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். பெங்களூரு சென்ற தனிப்படை போலீசார் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்டு வைஜெயந்தி மாலா, செல்லதுரை ஆகியோரை கைது செய்தனர். மேலும் குழந்தை கடத்தலுக்கு உதவி செய்ததாக கிருஷ்ணகிரியை சேர்ந்த 2வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குழந்தை கடத்தலில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் வேலூர் அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதே வேலூர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்டது. குழந்தை கடத்தப்பட்ட 4 மணி நேரத்தில் காவல்துறையால் அந்த குழந்தை மீட்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவமனைகளில் குழந்தை கடத்தலை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.